சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொண்ணு மாதிரியே உன் பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேம். இருமா, நீ அதை தூக்காத, நான் ஆளை கூப்பிடுறேன். ஏ சுப்பிரமணி, வாங்க. இந்த வரமா, இந்த வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்து உள்ள வை. சரிங்கம்மா. நீ வாமா, நான் பணம் தரேன், வா. வாமா, நீ இப்படி உட்காருமா, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரி. ஏய், யார் நீ? தண்ணி கேன் போட வந்த. வாட்டர் கேன் போட வந்தா வீட்டுக்குள்ள வந்து இப்படிதான் உட்காருவியா? வெளியே போ, வெளியில போன்னு சொல்றேன்ல. ஏய் வேல்விழி, எதுக்கு அந்த பொண்ணை இப்ப வெளியில போக சொல்ற? வாட்டர் கேன் போட வந்தவ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா? நான் தான் அவளை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். உனக்கு என்ன பிரச்சனை? மா, என்னமா பேசுற? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் செருப்பு விடுற இடத்துல தான் நிக்க வைக்கணும். ஏய், என்னடி பேசிட்டு நீ? மேம், பரவாயில்ல மேம், வேண்டாம் ப்ளீஸ். என்னையே அடிக்க கை வாங்குறியா? இரு, அப்பா வரட்டும் சொல்றேன். அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற ஆதிரே. ஐயோ, என்ன மேடம், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சின்ன பொண்ணு தானே, பரவாயில்ல மேம். இந்தா. தேங்க்ஸ் மேம். சரிங்க மேம், நான் வரேன். ஒரு நிமிஷம் ஆதிரே, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இனிமே நீயே எங்க வீட்டுக்கு வாட்டர் கேன் கொண்டு வந்துற. சரிங்க மேம், கண்டிப்பா. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரி சரி, நம்பர் சொல்லு. செல்ல கொடுங்க, நான் பண்றேன். இந்தாங்க மேம். உங்க நேம் மேம்? மணிமேகல. மேகலன்னு நீ சேவ் பண்ணிக்கோ. சரிங்க மேம். சரி, நான் அப்ப போயிட்டு வரேன் மேம். டேய் பிரபு, என்னடா சாப்பிடாம கண்ணத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடவே பிடிக்கலடா சாமி. ஏன், என்னாச்சு? என் அம்மா மாதிரியே உன் பாட்டியும் தங்கச்சியும் லெமன் சாதமும் தயிர் சாதமும் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய், சாப்பாடு எப்படி இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, சாப்பிட்றதுக்கு மனசு சரியா இருக்கணும்ல. ஓஹோ, இது மனசு மேட்ரா? அப்ப சரி. சரி சரி, முறைக்காத. என்ன விஷயம் சொல்லு. என்னத்த சொல்றது? இன்னைக்கும் வீட்டுல பிரச்சனையா? ஆமாடா. அப்பாட்டியா சித்தப்பாட்டியா? எல்லார்கிட்டயும். வெரி குட்ரா. ஆனா பிரச்சனை பண்றதுல நீ நாளுக்கு நாள் டெவலப் ஆகி போயிட்டே இருக்க. ஐ அம் அப்ரிஷியேட் யூ. டேய், ஏன்டா என் நிலைமை தெரிஞ்சும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கிண்டல் பண்ற? நண்பனாடா நீ. பின்ன கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்ற? என்னால முடியலடா. டேய், நீ சிங்கிள் ஆளு. என்னமோ மேரேஜ் ஆகி 2 குழந்தைகளை பெத்துக்கிட்ட மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி பேசிட்டு இருக்க. சாமி, கல்யாணம் ஆயிருந்தா கூட ஒரு வைஃப் 2 குழந்தைங்க தான் இருந்திருக்கும். ஆனா இப்பவே நான் பெரிய குடும்பத்தையே சுமந்துட்டு இருக்கேனடா. ஓ, அப்பா, பாட்டி, தம்பி, தங்கச்சிங்கன்னு 5 பேரு. அதுவும் வீட்டுல வெட்டியா உட்காந்துக்கிட்டு செலவு மேல செலவு வைக்கிறாங்க. டேய், எனக்குன்னு எதுவுமே நான் பண்ணிக்கவே முடியலடா. அந்த பழைய பைக் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு காரு வாங்கலான்னு நானும் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் வாங்கின பாடு இல்ல. இத பத்தி எல்லாம் என் வீட்டுல யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. ஆனா நான் ஏதாவது சொன்னா மட்டும் நான் கணக்கு பாக்குறேன், லைஃப்ல பாசத்தை விட பணத்தை தான் பெருசா நினைக்கிறேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா. சே, பயங்கர டார்ச்சரா இருக்குடா. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னே தெரியல. நீ எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா? நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகணுங்கிறதா என்னோட ஆசையே. இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் சும்மா டெம்பரவரி தான். யாரு காலம்புறா இந்த சேரையே தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? பேசாம நீ என் கூட ஃபாரின் வந்துடு. இந்த குடும்பத்தோட பிக்கல் பிடுங்க இல்லாம ஜாலியா இருக்கலாம். டேய், என்னடா சொல்ற? ஓ,
சரி, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். உன் குடும்பத்தை கழட்டி விட்டு தனியா ரூம் எடுத்து தங்கிடு. போனா போதும் உன் வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விட்டு தொல்லை விட்டுச்சு. என்ன சொல்ற? டேய் புரியாம பேசாதடா. ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, கஞ்ச பிரபுன்னு. டேய் சரி, கர்ண பிரபுன்னு சொன்னேன். உன் காதுல என்ன கிடைச்சுன்னு எனக்கு தெரியல. டேய் உத வாங்காம ஒழுங்கா நான் சொல்றத கேளு. நான் தான் என் குடும்பத்தை பொறுப்பான குடும்ப தலைவனா இருந்து பாத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு சாமி. இப்ப நான் அந்த குடும்பத்தை விட்டு தனியா வந்துட்டேன்னா அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடும். அப்படி எதுவும் ஆகவும் கூடாது. ஆனா நான் என் குடும்பத்தை தூக்கி சுமந்து கஷ்டப்படவும் கூடாது. ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வழியை சொல்லு. டேய் டேய் நான் வழியை கேட்ட நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு வழி இந்த உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. இங்க பாரு, இந்த சாப்பாடு மாதிரி உண்மையும் ஜீரணிக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. ஆல் அவர் ஃபேட். நீயும் டெய்லி லஞ்ச் டைம்ல இப்படி புலம்பிட்டு தான் இருக்க. ஆனா உன்னாலையும் உன் குடும்பத்தை விட முடியாது, உன் குடும்பத்தாலையும் உன்னை விட முடியாது. பேசாம சாப்பிட்டு போய் உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பார்க்க தான் போறேன். என்னோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஏமாந்த என் அப்பாவும் ஏமாத்தனு என் சித்தப்பாவும் தானே. அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் அனுபவிக்கிற டார்ச்சர் எல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்து ஒரு வழி பண்றேன் பாரு. இப்ப சொன்னீங்க, இது நல்ல ஐடியா. இதே மூடோட அப்படியே கடகடன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.